தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மோட்டரோலா தரப்புல இருந்து மோட்டோ G9 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின அன்பாக்சிங் மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. என்கிட்ட மொபைல் கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் மொபைலை பற்றின அன்பாக்சிங் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வாங்கலாமா வேணாமான்ற என்னுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் G9 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஆன்லைன்ல மோட்டோ G9 பத்தின பல விதமான வீடியோஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்றது இப்போ சிம்பிளா வந்து நான் சொல்ல போறேன். ஸோ இந்த மோட்டரோலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மோட்டரோலா பழைய மோட்டரோலா மாதிரி கிடையாது. இப்போ அவங்க லெனோவோக்கு கீழே வராங்க. ஸோ லெனோவோ ஒரு சைனீஸ் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற சைனீஸ் கம்பெனி எப்படி வந்து பிரைசிங் அக்ரெசிவா வைப்பாங்களோ இவங்க அந்த மாதிரி வைக்காம இருக்கிறது இங்க ஒரு பெரிய ஒரு தப்பா தெரியுது. 11,500 ரூபாய்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ்ல பிளஸ் ஆன விஷயங்கள் மைனஸ் ஆன விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்றேன். பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ல 5000 mAh பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சூப்பரான விஷயம். ரெண்டாவது 48 மெகாபிக்சலுக்கான f1.7 அப்பச்சர்ல ஒரு நல்ல கேமரா கொடுத்திருப்பாங்க. ஸோ மோட்டரோலாவுடைய போனை நான் ரீசெண்டாக அன்பாக்ஸ் நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவங்களுடைய கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு கேமரா வந்து கொடுப்பாங்க. அதுவும் 48 மெகாபிக்சல் f1.7 அப்பச்சர்ல கொடுக்கும்போது ஒரு நல்லாவே இருக்கும். இது ஒன்று. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த போன்லயே இருக்கிறதுல பெஸ்ட் விஷயம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண மோட்டரோலா டிவைசஸ்லையும் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கும். நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க இல்லைன்றது அது அதுக்கு மேலே. பட் அந்த ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பட்ஜெட்டில் என்னும்போது இப்போ மார்க்கெட்டில் காம்படிஷன் ரொம்ப கம்மி. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து தராங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் ஓவராலாக பார்க்கும்போது. அண்ட் ஸ்னாப்டிராகனுடைய 662 ப்ராசஸர் ப்ரைசிங் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஒரு ப்ராசஸராக இருக்கு. இந்தியாவின் முதல் ப்ராசஸர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அது பயங்கர சீன் போகிற அளவுக்குலாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்டான ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னா இதோடைய விலை 11,500 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 11,500 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான காம்படிஷன் வந்து இருக்கு. அந்த டைம்ல இவங்களுடைய மோட்டரோலாவை வாங்குறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு அதிகமாக வந்து கிடையாது. ஸோ ப்ரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஒருவேளை 10,000 ரூபாய்க்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே மட்டும்தான். G சீரீஸ்ல எப்பவுமே டிஸ்பிளே நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க. பட் இதில் வெறும் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னரிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லை எதுவுமே வந்து சொல்ல. பின்பக்கமாக இருக்கக்கூடியது பிளாஸ்டிக் பாடி தான். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு முன்ன இருந்த G சீரிஸ் உடைய அந்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். அந்த இந்த டிஸ்பிளேல ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ், 10,000 ரூபாய் பட்ஜெட்டை வச்சு ஒரு நாட்ச் கொடுத்துருந்து பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து ஓகே சொல்லலாம். பட் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு பாப்அப் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதில் எதுவுமே வந்து கொடுக்காம வெறும் HD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் கேமரா செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே எதுக்குன்னு தான் நான் கேட்பேன். பிகாஸ் ஒரு அல்ட்ரா வைடு கொடுத்துருந்து 2 கேமரா, அல்ட்ரா வைட் அண்ட் நார்மல் போதும், மேட்ரு முடிஞ்சிச்சு. 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் யூஸே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சல். இது இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, மோட்டரோலா மட்டும் கிடையாது, இந்த ரியல்மியும் அப்படி தான் பண்ணுறாங்க. ரெட்மி மட்டும் தான் ரீசெண்டாக இந்த 5 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. சாம்சங்ல இருந்து எல்லாருமே இந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்கப்பா. அது ஃபுல் யூசேஜ் இல்லைன்னா எதுக்கு அது கொடுக்குறீங்கன்ற அளவுக்கு தான் வந்து ஒரு கோபம் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலுடைய அப்டேட்ஸ் மோட்டரோலா ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நாங்கள் அப்டேட் கொடுப்போம் தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் அந்த அப்டேட்ஸ் வருமானது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் புஷ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணலாம். பட் இவங்க புஷ் பண்ணுவாங்களா தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்சங்ல பார்த்தீங்கன்னா M21 இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இந்த சைட் ரியல்மி, ரெட்மி இதுக்கெல்லாம் ஒரு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கணும் போது அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு ரெட்மி ரியல்மினா ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ரெட்மி 9 Prime லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி Note 9 இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ரியல்மிலையும் நார்சோ 10 வந்து இருக்குது, நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இல்லை விவோலையும் ஓப்போலையும் கூட சின்ன சின்ன பேசிக் மாடல்ஸ் வந்து 2-3 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இவங்க 11,500 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா
இப்போ நான் மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி வாங்கவே முடியல. இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஃபிளாஷ் சேல் வேற வச்சு விற்கிறாங்க. எல்லா பிராண்டுமே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன இதுக்காக பண்ணுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக வந்து புரியல. ஸோ ஓவராலாக இந்த மொபைலை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா வெறும் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அண்ட் 5000 mAh கொண்ட பேட்டரி 20 வாட்கான சார்ஜர், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசென்டான மொபைலாகவே இருந்தாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. வெறும் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன். ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ப்ராசஸர் தான், அதை நான் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வந்து பண்ண மாட்டேன். அண்ட் கேமராவில் வெறும் பிரைமரி கேமராவை மட்டும் வச்சு நீங்கள் இந்த 11,500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஸோ நான் யாருக்குமே அந்த 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது தான் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மொபைலை கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் ரீசெண்டாக நம்ம நிறைய கண்டுக்காம விட்டோம். ஒரு 2-3 மொபைலில் நல்ல ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்க. இப்போ மோட்டோ ஒன் ஃபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்ற அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல மொபைலை வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸிங்கும் டீசெண்டாக வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ரேட் கம்மி பண்ணியிருக்கணும், இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ரெண்டுமே கிடையாது. அப்போ எதுக்கு வாங்கணும்? அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு குயிக்கான ஒரு ஒப்பீனியன் வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு முக்கியமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.